வணக்கம். முத்ராதன் யோகாவிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்று பார்க்க இருக்கும் முத்திரையானது ஹாகினி முத்திரை என்று அழைக்கப்படுகிறது. அறிவியலும் ஆன்மீகமும் இணையும் மூளையின் ரகசியமாகும் இந்த ஹாகினி முத்திரை. உங்களுக்கு அடிக்கடி ஞாபக மறதி, மனச்சோர்வு அல்லது கவனச்சிதறல் ஏற்படுகிறதா? உங்கள் மூளையின் ஆற்றலையும் ஆன்மீக சக்தியையும் ஒரே நேரத்தில் அதிகரிக்க ஒரு எளிய கை சைகைதான் இந்த ஹாகினி முத்திரை. இதன் பெயர் ஹாகினி முத்திரை என்று அழைக்கப்படுகிறது. இந்த முத்திரையானது மனம் மற்றும் உள்ளுணர்வை ஆளும் ஹாகினி என்ற நமது இந்து தெய்வத்தின் பெயரால் அழைக்கப்படுகிறது. ஆன்மீக ரீதியாக இது உங்கள் புருவ மத்தியில் உள்ள ஆஞ்ஞை சக்கரம், தேர்ட் ஐ சக்கரத்தை தூண்டி உள்முக ஞானத்தை வெளிக்கொண்டு வர உதவுகிறது. அறிவியல் ரீதியாக இது நமது பெருமூளை புறணியில், அதாவது செரிபிரல் கார்டெக்ஸில் உள்ள 2 அரைக்கோளங்களையும் ஒருங்கிணைக்கிறது. இந்த 4 நிமிட பயிற்சி நமது ஒட்டுமொத்த மூளை வேதியியலையும் ஆற்றல் அதிர்வெண்ணையும் மாற்றும் திறனுடையது. பிராணசக்தி தடைபடாமல் உடல் முழுவதும் பாய முதுகெலும்பை நேராக வைத்து வசதியாக அமர்ந்து கொள்ள வேண்டும். நமது 2 கைகளையும் நெஞ்சு பகுதி அல்லது மணிப்பூரக சக்கரத்திற்கு நேராக கொண்டு வாருங்கள். வலது கை விரல் நுனிகளை இடது கை விரல் நுனிகளோடு மட்டும் துல்லியமாக தொடுமாறு வையுங்கள். கைகளின் உள்ளங்கைகள் ஒன்றுடன் ஒன்று ஒட்டக்கூடாது. இடையில் ஒரு திறந்த கோலம் போன்ற இடைவெளி இருக்க வேண்டும். இந்த வடிவம் நம் மூளையின் புனித வடிவியல் அமைப்பை, ஸ்கார்டு ஜியோமெட்ரியை ஒத்து இருக்கும். கண்களை மூடி உங்கள் கவனத்தை இரு புருவங்களுக்கு மத்தியில் 3வது கண்ணில் நிலைநிறுத்துங்கள். இதை செய்யும் பொழுது சிறு மூச்சுப்பயிற்சி செய்வதன் காரணமாக இதன் பலனை நம்மால் அதிகரிக்க முடியும். நன்கு கவனமாக கேளுங்கள். மூச்சை ஆழமாக உள்ளே இழுக்கும் பொழுது உங்கள் நாக்கின் நுனியை மேல் அன்னத்தில், அதாவது ரூஃப் ஆஃப் த மவுத்தை தொடுமாறு வையுங்கள். இன்னும் சொல்வதென்றால், தமிழ் சிறப்பிழா சொல்லும் பொழுது நமது நாக்கு மேல் அன்னத்தை தொடும் இல்லையா, அது பிரகாரம் வையுங்கள். இது உங்கள் வேக்கஸ் நரம்பையும் நியூரோ என்ட்ரோக்ரைன் பாதைகளையும் தூண்டும் அறிவியல் முறையாகும். மூச்சை மெதுவாக வெளியே விடும்போது நாக்கை சாதாரண நிலைக்கு கொண்டு வந்து நமது உடலை தளர்த்த வேண்டும். அதாவது மூச்சை உள் இழுக்கும் பொழுது உங்கள் நாக்கின் நுனியானது மேலெண்ணத்தை தொடும்படி இருக்க வேண்டும். மூச்சை வெளியே விடும்போது நாக்கு சாதாரண நிலைக்கு வந்துவிட வேண்டும். இது நமக்கு இரட்டை நன்மைகளை அளிக்கும் ஒரு சிறந்த முத்திரையாகும். நமது நரம்பியல் மற்றும் ஆன்மீக ரீதியாக இது நமக்கு பலன்களை அளிக்கிறது. விரல் நுனிகளில் உள்ள உணர்ச்சி நரம்புகள் தூண்டப்படுவதால் இடது மூளையின் தர்க்க அறிவும் வலது மூளையின் படைப்பாற்றலும் இணைகின்றது. நீங்கள் பிரபலமான செலிபிரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பெரும்பாலும் இந்த முதிரையை கையில் வச்சிருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இது அதிவேக நினைவாற்றலை கொடுக்கிறது. மூளையின் நியூரோபிளாஸ்டிசிட்டி அதிகரித்து பழைய நினைவுகளையும் ஆழமான உள்ளுணர்வு தகவல்களையும் உடனே மீட்டெடுக்க உதவுகிறது. அதனால தான் செலிபிரிட்டிஸ் மீட்டிங்க்கு முன்னாடி இந்த முத்திரையை வைக்கிறாங்க. ஆன்மீக ரீதியாக பிராணசக்தி மேல்நோக்கி பாய்ந்து 3வது கண்ணில் உள்ள ஆற்றல் தடைகளை நீக்கி தெளிவான காட்சிப்படுத்துதல் திறனை தருகிறது. இது கார்டிசோல் குறைப்பு, அதாவது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்கிற கார்டிசோலை குறைப்பதன் காரணமாக இது நமது ஆழமான சுவாசத்தோடு இந்த முத்திரை ஒத்திணைகிறது. இந்த முத்திரையை மேற்கு சொன்ன சுவாசத்தினோடு செய்யும் பொழுது நமது முழுமையான நரம்பு மண்டலம் அனைத்தும் அமைதியடைந்து மன அழுத்த ஹார்மோனான கார்டிசோல் குறைகிறது. இது நமது அலைபாயும் மனதை நிறுத்தி கூர்மையான ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. மூளையின் ஆழமான நரம்பியங்கள் மாற்றங்களை ஏற்படுத்த தினமும் 30 முதல் 45 நிமிடங்கள் வரை இந்த பயிற்சியை செய்ய வேண்டும். நேரம் இல்லாதவர்கள் காலை, மதியம், மாலை என்று தலா 15 நிமிடங்கள் இதை பிரித்து செய்து கொள்ளலாம். அதிகாலை தியானம் செய்யும் போது இதை செய்யும் பொழுது மிக சிறந்த பலனை கொடுக்கும். அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்வது சிறந்த பலனை கொடுக்கும். இது நீங்கள் சோர்வாக இருக்கும் பொழுது செய்யக்கூடாத ஒரு முத்திரையாகும். இந்த முத்திரையை செய்வதால் எந்த பக்க விளைவுகளும் கிடையாது. நாம் புருவ மத்தியை கவனிக்கும் பொழுது தலைவலி அல்லது தலை சுற்றல் ஏற்படுவதோ போல் இருந்தால் பார்வையை இயல்பாக்கி கொள்ள வேண்டும். வாகனம் ஓட்டும் போதோ அல்லது கனரக இயந்திரங்களை இயக்கும் போதோ இந்த முத்திரை பயிற்சியை செய்யக்கூடாது. இந்த வீடியோவை பார்த்து முடித்ததும் 2 நிமிடங்கள் இந்த முத்திரையை செய்து பாருங்கள். உங்கள் மனதில் ஏற்பட்ட அமைதியையோ அல்லது உடலில் ஏற்பட்ட ஆன்மீக மாற்றத்தையோ கீழே கமெண்ட் செய்யுங்கள். அறிவியல் மற்றும் ஆன்மீக ரகசியங்களை மேலும் தெரிந்து கொள்ள முத்ராதன் யோகாவுக்கு சப்ஸ்கிரைப்